ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, எம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே, கடந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்தீங்கப்பா. போக்கில் வரத்தில் எங்களோடு கூட இருந்தீங்க. எங்களுடைய பிரயாசங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் வாக்கி செய்தீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஒத்தாசை இருந்து வசனத்தை நீர் பிரஸ்தாப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. என்னிலே குறைகள் குற்றங்கள் உண்டு. நான் புல்லுக்குப்பாயிருக்கிற இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே உண்மை நாங்கள் தேட, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த, உண்மை நாங்கள் துதிக்க, ஸ்தோத்தரிக்க, உண்மை கத்தறிந்து நாவுகளை ஆவும் சொல்ல கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறப்பா. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு கொடுப்பான அன்பு இல்லைப்பா. அது நாங்கள் முழுமையாக தியானிக்க எங்களுக்கு நல்ல மனக்கண்களை தர வேண்டுமா செபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்க, நிலவரமான உங்களுடைய ஆவி எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 8லிருந்து 8:30 மணி வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, அந்த 4 சுவிசேஷத்தை நம்ம முடிச்சிட்டோம். 4 சுவிசேஷத்தில் 3 சுவிசேஷத்தை நம்ம முடிச்சிட்டோம். 3 சுவிசேஷத்தில் கிறிஸ்து அவர் பாடுபட்டதை நம்ம தியானித்தோம். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நம்மளுக்கு விளக்கி காமிச்சிட்டார். நம்ம அதை கடந்த காலங்களே தியானித்தோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்துலேயும் தேவன் 40 நாள் சோதிக்கப்பட்டு திருப்பி கடைசியில் எப்படி சோதிக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார் என்பதை நம்ம தியானித்தோம். இன்றைக்கி என்ன சொன்னால் யோவான் சுவிசேஷத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் தான் இருக்கிறதுலே முக்கியமான நல்ல ஒரு எபிரேயர் நிருபம் இருக்கிற மாதிரி நிருபங்களில் இதில் யோவான் சுவிசேஷம் முக்கியமானது. இதை யாரும் சொல்ல புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இது கடினமாக இருந்தாலும், ஆனால் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஒரே இது நல்ல ஒரு புரிஞ்சுக்கொள்ள தன்மை நம்மளுக்கு யோவான் சுவிசேஷம் படித்தாதான் அவங்களுடைய பூரணமாக முடியும். இது என்ன எப்படி சொல்லியிருக்குன்னா, வெளிப்படுத்தல இது என்ன கழுகுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இந்த யோவான் சுவிசேஷம் எப்படின்னா, பறக்கிற கழுகுக்கு. அது பறந்து போகிற கழுவு பார்த்தானே தெரியும். பறந்து போகிற கழுவு என்ன செய்யுன்னா, தன்னுடைய ரெக்கையை வெளியில் தான் நீட்டிடும். ரெக்கையை நீட்டிச்சுன்னா என்ன செய்யணும், காற்றினுடைய செட்டையில் நினச்சா அதை கீழே கொண்டு வர முடியாது. அப்படியே வேத வசனங்களோடு நம்ம நினைச்சோம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆகாயத்தில் அவருக்குடைய சன்னையில் நம்ம எல்லாரும் பிரவேசிப்போம். அப்போ அந்த மாதிரி உள்ள வசனங்கள் எழுதப்பட்டது. அது 4 ஜீவன்களில் கடைசி ஜீவன் கழுகுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. கழுகுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதில் தான் நம்ம நினச்சோம் இதை நம்ம ஆராயிரோம். இதில் எப்படின்னா, இதில் நம்ம ஆராயிறது என்ன, இல்லை சோதனைக்காரன் இதில் வரவேண்டாம். இதில் சாத்தானுக்கு இங்கே இடம் கிடையாது. அந்த 3 சுவிசேஷத்தில் சாத்தானை பற்றி சொல்வார். அவன் தேவனுடைய குமாரன் இது சொல்ல முடியாது. ஏன்னா இவன்னா பூமியில் அவன் கால் நிற்கவே இல்லை. அவன் என்ன செய்யறான்னா பறந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஆகாயத்தில் தான் என்ன செய்யணும்னா அந்த அனுபவத்துக்குள்ள சத்தியந்தான் இருக்குது. அப்போனா அங்கே சாத்தானுக்கு இடம் இல்லை. சாத்தான் உண்டாக்கப்பட்டவன். அவன் கேள்வினா இருந்தான். அக்னிமயமான கற்களுள்ளே அவன் தான் பூலோகத்தில் மனுஷரை நம்ம பரலோகத்துக்கு போக விடாதபடி, அந்த நித்தியத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க கூடாதபடி நம்மளை மனசை மலிக்கி போட்டுக்கிட்டே இருப்பான். உலகத்தில் சாத்தானுடைய அதிகாரம் அப்படி இருக்குது. அவனுடைய ராஜ்யம் இருக்குது. ஆனாலும் பலவர் ராஜ்யம் பக்கத்தில் தான் இருக்குது. அது கை கெட்டின தூரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்கும் விஞ்ஞானி கூட அதை நம்ம பார்க்க முடியலை. பரலோராஜன் உங்களுக்குள் இருக்குதுன்னு சொல்கிறார் வேத வசனங்களில். ஆனாலும் பரலோராஜன்னு ஒன்று இருக்குன்னா சயின்டிஸ்ட்டு எல்லாமே ஒருத்தர் கூட அதை ஆராய முடியாது. அது பக்கத்தில் தான் இருக்குது. நித்தியம் பக்கத்தில் தான் இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஆண்டவருக்கு ஒரு செகண்டு மாதிரி தான், ஒரு நிமிஷம். அதாவது ஒரு வருஷம் அவருக்கு என்ன செய்யறதுன்னா 1000 நாள் அவருக்கு 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாளுங்கிறார். அப்போ பாருங்களேன், நம்ம ஆராய முடியுமா? ஆராய முடியாது. தெய்வத்துவத்தை மனுஷனால் ஆராய முடியாது. அது தேவனுக்குரியது. அதுக்கு நம்ம போக வேண்டாம். நம்ம எப்படின்னா, நமக்கு தேவன் அருளிய வேத வசனத்தின் மூலமாக தான் நம்ம அறிய முடியும். அவர் எதுக்காக நம்ம மாம்சத்தில் வரணும்? அவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்த தேவன், அருபி சொருபி
எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் மாம்சத்தில் வந்தார. அந்த 4 சுவிசேஷம் தான் அவர் மாம்சத்தில் வந்ததை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். சிலுவைக்கு அடுத்தாலும் நம்ம ஒன்றும் போக முடியாது. சிலுவை தான் நம்மளுக்கு கடைசியில். சிலுவைன்னா மரக்கட்டை அடித்து சிலுவை அப்படி அந்த இதுக்கு இல்லை. அது சிலுவை அடையாளம். அவர் தான் நம்மளுக்கு பாடுபட்டு நம்மளை மீட்கிறார். சிலுவையினால் நம்மளை மீட்கிறார். சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டதுனால அதுதான் நமக்கு அடையாளம். அதுக்கு நம்ம மேலே போகக்கூடாது. நம்மளுடைய எல்லாமே சிலுவை குறித்து. நான் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன்னு சொல்கிறார் பவுல். அவ்வளவு அவர் அன்பின் நீளம் ஆழம் வேணும். அந்த சிலுவையில் தான் தேவன் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். அது உயரமும் ஆழமும் நீளம் அகலமும் அளக்க முடியாது. ஓரளவு தான் நம்ம ஆராய முடியும். அந்த அன்புக்கு ஒப்பான அன்பு கிடையாது. அவர் தன்னையே பிடிக்க கொடுத்தார். அவர் என்ன செய்றாருன்னா, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயலாகி நம்ம மனுஷர்கள் தானே, நம்மை மீட்பதற்காக அவரே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். நமக்கு எதிராக நின்ற சாத்தானை தமது மரணத்தினாலே அழித்து நம்மளை மீட்டுக் கொள்கிறார். அதுதான் அர்த்தம். இல்லை நம்ம 4வது சுவிசேஷத்தில் பார்க்கும்பொழுது இல்லை என்னென்னா சாத்தானுங்க கிடையாது. இந்த சுவிசேஷத்தில் சாத்தானை பற்றி அந்த ஆக்கியோன் எழுதுறதில்லை. அதனால் இவன் நினச்சா நான் வேதத்தில் யோவான் எழுதினது தான். இது யோவான் தான் வெளிப்படுத்தல் வாரார். இவர் தான் வெளிப்படுத்தல் எழுதினது. முன்னக்கூட்டி இந்த சுவிசேஷம் எழுதியிருக்கார். 4 சுவிசேஷத்தில் இது கடைசி சுவிசேஷம். இதுதான் பறக்கிற அனுபவத்துக்குள்ள சுவிசேஷம். வசனங்கள் அவ்வளவு தெளிவாக இருக்கும். ரொம்ப கருத்தாக ஆராயணும். இதை கொஞ்சம்னா உங்களுக்கு அது இதாயிரும், நம்மளுக்கு தகட்டிடும். அதனால் வசனங்களுக்கு 2 வசனம் 3 வசனம்னாலுமே நம்மளுக்கு நம்ம ஆத்மாவுக்கு போதுங்கிற மாதிரி நம்ம செய்யணும். இது எப்படின்னா, யோவான் ஸ்நானுக்கு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. யோவான் அவருக்கு பிரயோஜனமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். இயேசுவானவர் வந்து நிற்கிறாரு. நீங்கள் அறியாத ஒருவர் நடிக்கிறார். யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அவர் எனக்கு பின் வந்தும் எண்ணில் மேன்மை உள்ளவர். அவர் எனக்கு பின் வந்து முதலாக தான் யோவான் ஸ்நானம் தான் வரும். 6 மாதத்துக்கு முன்னால் எலிசபெத்துக்கு பிறந்ததுனால யோவான் ஸ்நானம் தான் கர்த்தருக்கு வழியை செவிப்படுத்துகிறவன். எனக்கு பின் வந்தும் எண்ணில் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கு அவர் செல்ப்பை கலத்தி கூடக்குள்ள நான் பாத்திரன் இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினான். அவர் தேவன் என்பதை அவன் யோவான் அறிஞ்சிருந்தான். பாத்திரனால என்ன, இவைகள் யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்சா ரபாவில் நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தம்மிடத்தில் வரக்கண்டு தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நீ தேவனுடைய குமாரனானு இதில் எழுதலை. இவர் எப்படின்னா தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இவர் அவரை முன்மொழிகிறான். இவர் தேவ ஆட்டுக்குட்டி, நம்முடைய பாவங்களுக்காக அவர் நினைச்சார்னா ரத்தம் சிந்தப்படுறார், அடிக்கப்படுகிறாருன்னு சொல்லிட்டு தேவ ஆட்டுக்குட்டி, தேவனுக்கு பிரியமான ஆட்டுக்குட்டி, இவர் தான் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக்கொள்வார்னு சொல்லி ஒரே சுருக்கம் மேலே இருக்கு. எப்படின்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி. உன்னுடைய பாவம், ஒரு ஆள் பாவம் 2 ஆள் பாவம் இல்லை, உலகத்தின் பாவம். உலகத்தில் பாவம் பிரவேசிச்சு பார்த்தீங்களா? அந்த காயின் மூலமாக பாவம் வந்தது உலகத்தில். சர்ப்பத்தின் வித்து மூலமாக தான் பாவம் வந்துச்சு. சர்ப்பத்தின் வித்தின் மூலமாக தான் பாவம் உள்ள பிரவேசித்தது. அந்த பிரவேசித்ததை அவர் அழிக்கிறதுக்கு தான் நினைச்சேன்னா அவர் ஆடாவாரார். பலி ஆடும் அவர் தான், பலி ஏற்றுக்கிட்டதும் அவர் தான். அதான் அவர் எழுதுவார். எப்படின்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை, உலகத்தில் பாவம் பெருகிட்டு, பாவம் மனுஷனுடைய எண்ணங்கள் சின்ன வயசுலேருந்தே நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தான்னு சொல்லி தாவீது சொன்னபோது அது அவ்வளோ உண்மை தான். அதில் கொஞ்சம் கூட மேலே பெரிய பரிசுத்தம் நன்மை செய்கிறவங்கள ஒருவனாயும் இல்லை. ஒருத்தன் கூட இயேசுவானவர் மட்டும்தான் பாவம் செய்தார். உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடுங்கிறார். அவ்வளோ வாங்கி சொல்லுவார். அவ்வளோ நியாயப்பிரமாணத்தின்படி கடைபிடிச்சது பூர்ணமான தேவ ஆட்டுக்குட்டி. அது சிம்பிளாக நம்ம கிரகிக்கணும். அதை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாருடைய பாவங்களும், இனி பிறக்க போகிற பிள்ளைகளுடைய பாவங்களுக்கும், இப்போ முன்னால் உள்ள ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட 2026 வருஷத்துக்கு முன்னாள் ஜனங்கள் செய்த பாவத்துக்கும், ஒரு ஜென்ரேஷன் 70 வருஷத்தில் அந்த சந்ததி போயிடும்.
60-70 வருஷத்தில் அடுத்த சந்ததி வந்துடும். அந்த சந்ததிக்கு பூராவுமே அவர் என்ன செய்யறாருன்னா பாவத்தை தீர்க்கிறார். வசனத்தின் மூலமாய் அவர் பட்ட பாடுகள் நிமித்தம் அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை அவர் என்ன செய்து முடித்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறான் யோவான். அப்போ அவனுக்கு முன்னாடியெல்லாமா எல்லாமே தெரியுது. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். என்னிலும் மேன்மை உள்ளவர், அதாவது எனக்கு முன்னிருந்தபடியால். தேவன் எப்பொழுதுமே இருக்கிறார். அவர் சிருஷ்டிகர்த்தர், சதாகாலம் உயிரோடு இருக்கிறார். நம்ம சந்ததி போயிடும், அடுத்த சந்திக்கும் அவர் தான் தேவன். நமக்கு முன்னால் உள்ள சந்ததிக்கும் அவர் தான் தேவன். எப்பொழுதும் சதாகாலமும் சிருஷ்டித்து அரசாளுகிறவர் ஆண்டவராக இயேசு மாணவர் மட்டும்தான். அதை நம்ம எளிய முறையில் நம்ம கற்றுக்கிட்டதுனால நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. அது தகப்பனை நம்ம அறியணும்னா அது நம்ம கொஞ்சம் வேத வசனத்தின் மூலமாக தான் நம்ம என்ன கிரகிக்க முடியும். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையார் என்று நான் சொன்னேனே. நான் என்னிலும் மேன்மையாக நான் சொன்னேன்ல, அவர் இவர்தான், அவர் இவர்தான். நானும் அவரை அறியாதிருந்தேன், அவரும் அறியலையாம். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் நான். இவர் இஸ்ரவேலுக்கு, ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு தான் அவன் பிரசங்கித்துட்டு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானம் கொடுத்தான். இயேசுவானவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறான். இப்படி எல்லாம் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருப்பார், நமக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இயேசுவானர் சொல்வார். இப்பொழுது இடம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறார். அவர் தன்னைத்தானே தேவ ஆட்டுக்குட்டியாய் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாய் அவரே சிந்தினார். நித்திய பிரதான ஆசிரியர் தன்னுடைய சொந்த கையில் நாடே தன்னுடைய இரத்தத்தை மகா பரிசுத்தத்தில் கொண்டு போய் தெளிக்கிறார். பழைய ஏற்பாட்டு சட்டத்தில் பார்க்கும்போது அப்படி பவுல் எழுதுவாருங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றார். ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றார். பின்பு யோவான் சாட்சியா சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். ஆவியானவர் நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியானவர் முழு புறாவை போல, அதான் எழுதுவார் அப்படியே. ஆவியானவர் புறாவை போல, புறா தலைகீழ வரும், சாந்த குணம் உள்ள புறா. தேவன் சாந்த குணம் உள்ளவர். நம்முடைய தேவன் எப்படின்னா பட்சிக்கிற அக்னி, ஆனாலும் அவர் ரொம்ப சாந்த குணம் உள்ளவர். அதனால தான் முழுமையாக தன்னை தாழ்த்துவதற்காக அவர் என்ன செய்வார்னா, அந்த தேவனுடைய ஆவி, அந்த பரிசுத்தாவி ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அவர் மேலே தங்கினாராம். யோவான் சாட்சியாச்சுன்னு ரொம்ப முக்கியமானது இது. அவர் மேலே தங்கினார். நான் இவரை அறியாதிருந்தேன், நான் ஜனத்தினால் ஞானஸ்தானம் என்னை அனுப்பினார். ஆவியானவர் இறங்கி தங்கிறாரோ அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கூட என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குறதை காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவினால். ஆவியானவர் தங்கி யார் மேலே அவர் காண்கிறாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்று எனக்கு சொல்லி இருந்தார். முன்னக்கூட்டியே சொல்லிட்டார். தேவனாய கர்த்தர் முன்னக்கூட்டியே யார்கிட்ட சொல்லிட்டார்? யோவான் ஸ்நானன்ட்ட சொல்லிட்டார். அப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறார். இவன் சாட்சி சொல்கிறான். மற்ற நிறுவனங்களை பார்க்கும்போது நீ தேவனுடைய குமாரனை பிசாசு சோதிப்பான். இது இவனை டைரக்டாக சொல்லிட்டான். எப்படின்னா, அப்படியே நான் கண்டு ஆவியானவர் இவர்களை தங்கினதை நான் கண்டு, அப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். சாட்சி, இவரே தேவனுடைய குமாரன், இவரே தேவனுடைய குமாரன் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா சாட்சி கொடுக்குறார். நம்மளே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இவரே என்னுடைய குமாரனும் குமாரத்தையும் வந்து சாட்சி கொடுப்பார் தேவன். யோவான் ஸ்நானன் சொல்கிற மாதிரி நம்மளை ஒவ்வொருவருக்கும் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரத்தின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். சாட்சி கொடுத்து வர இவரே நேசகுமாரன், தேவனுடைய நேசகுமாரன், நேசகுமாரன், இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறேன். தேவனுடைய குமாரன். மறுநாளே யோவானும் அவனுக்கு சீசர் 2 பேர் நிற்கும்போது இயேசு நடந்து போவதை கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். மறுநாளில் ஞானஸ்தானம் பற்றி போகும்போது அவனுடைய சீசர்கள் 2 பேர் நிற்கிறாங்க. யார்? யோவான் ஸ்நானத்தில் நிற்கும் பொழுது இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். தேவ ஆட்டுக்குட்டி. அவர் ஊழியம் செஞ்சு வந்தாச்சு. தன்னை தாழ்த்தி அவர் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாய் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை முழுவதும் சிந்தினார். தேவன் அதை பார்க்கிறார். குமாரனுடைய அன்பு
இந்த மக்களுக்காண்டி இவன் செய்கிறாரு இவன்னு சொல்லிட்டு ஆண்டவனை உண்டாக்கின மனுஷருக்கு இவனை செய்தான்னு சொல்லி தேவன் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். மறுநாளே யோவான் அவனுக்கு 2 நிற்கும்போது இயேசு நடந்து போயிட கண்டே, இதோ 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 பாருங்க தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அப்படி அவன் சொன்னதை அவன் 2 சீசர் கேட்டு இயேசுக்கு பின்ன சொன்னும் போதே தேவ ஆட்டுக்குட்டி பின்னால் 2 சீசர் போயிட்டாங்க. யோவானை விட்டு யார்கிட்ட போயிட்டாங்க? இயேசுவான்கிட்ட போயிட்டாங்க. இயேசு திரும்பி அவள் பின்தொடர்வதை கண்டு இதை என்ன தேடுகிறீர்கள் என்றான். அதற்கு ரபி என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார். ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். ரபி என்ப ரபுனி போதகரே என்ற அர்த்தமாக ரபி அப்படின்னு சொல்ல போதகர். இவர் தான் நம்மளுக்கு இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தி நம்மளை மீட்டுக் கொள்கிறவர் வந்து தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இவங்க பின்தொடர்ந்துட்டாங்க. அவர் வந்து பாருங்கள் என்றான். நீர் எங்கே தங்கியிருக்கீன்னு கேட்குறாங்க 2 சீசர்களும். ஆண்டவர் சீசர் ஆக்கலை. அதுக்கு முன்னால் யோவானுடைய சீசர் 2 பேர் இயேசுடைய சீசர் ஆகிட்டாங்க. தேவாட்டுக்குட்டின்னு சொன்னா அவர்கிட்ட போயிட்டாங்க. அந்த திரும்பி அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையாக இருந்தது. அப்போ ஏறக்குறைய 10 மணி வேலையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற சீசர் 2 பேர் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரியா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரன் சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னார்கள். மேசியா தேவனுடைய குமாரன், மேசியா எல்லாமே ஒன்று தான். மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமா? கிறிஸ்துவினை வெளிப்படுத்துகிறான். யாரு? சீமோன் பேதுரு. கிறிஸ்து ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறவர், அதான் கிறிஸ்து. ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறவர் கிறிஸ்து. கிறிஸ்து பாடுபட வேண்டும். இப்போ 40 நாள் நம்ம இதில் 40 நாள்லாம் இதில் எழுதவும் சொல்லலை. இந்த சுவிசேஷத்தில் அந்த பிசாசுக்கு இடமே கிடையாது. எல்லா வேத வாக்கியங்களும் ஜீவனுள்ள வேத வாக்கியங்கள். இதில் அவன் முதலாவது தன் சகோதரனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். தம்பிக்கிட்ட, அண்ணன்கிட்ட, சகோதரன் கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமா? பின்பு அவர் இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படா. உடனே அவனுக்கு பேரை மாற்றிட்டார் ஆண்டவர். கேபா எனப்படுவா என்றான். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம். மறுநாளே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாக இருந்து பிலிப்பை கண்டு எனக்கு பின் சென்று வா. சீசர் ஒவ்வொருத்தராக சேர்க்கிறார். இந்த முதல் அதிகாரத்திலே யோவான் சுவிசேஷத்திலே அவர் சிம்பிளாக எழுதினார். எல்லாமே ஒரு வசனாலுமே அதுக்குள்ளே உள்ள ஏகப்பட்ட வசனம் அடங்கியிருக்கு. உள்ள ஒரு யோவான் சுவிசேஷத்தில் ஒரு வசனத்துக்குள்ளே வசனம் இருக்கிற மாதிரி நிறைய இருக்குது. பிலிப்பு என்பவன் அந்திரியா பேதுரு என்பவனுடைய சூதரனாகிய பெத்சாயிசா பட்டணத்தான். அவங்க ஒரே ஊருக்காரங்க 3 பேரும். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசே தீர்க்கதரிசி எழுதியிருக்கிற கண்டோம் என்று யோசேப்பின் குமாரன் நாசரேத்துமாகிய இயேசுவே என்றான். உடனே சொல்கிறான், மோசே எழுதின தீர்க்கதரிசி நூலில் எழுதியிருக்கிறத கண்டோம், மேசியாவை கண்டோன்னு சொல்கிறான். எப்படின்னா நாத்தான்வேல் அவரை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியிலும் எழுதியிருக்கிறவை கண்டோம். அவர் எழுதின எழுத்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார்னு எழுதினான். மோசே எழுதினார். அதே அந்த தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. அவர் தீர்க்க தரிசனங்களும் எழுதியிருக்கிற ஒருத்தர் தீர்க்கதரிசி மேசியா வந்திருக்கிறாங்கிற சொல்கிறான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் நிறைய பேர் அவர்களும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத்துமாகிய இயேசுவே என்றான். இயேசு நாசரேத்து ஊர்லேருந்து வந்திருக்காரு. அது யூதேயா, சமாரியா, கலிலேயா. கலிலேயாவில் நாசரேத்து அங்கேருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். நாசரேத்து ஊராருமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராதுன்னு சொல்கிறாங்க. நாசரேத்தில் ஆண்டவர் வளர்ந்த ஊர். அங்கே வந்து என்ன சொன்னால் பாவம் ரொம்ப பெருகிட்டு. நாசரேத்து ஊர் ரொம்ப பாவம் நிறைஞ்ச ஊர். ஆனால் அதிலே வந்ததுனால தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறான். எப்படின்னா, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப கடவுளுக்கு பிரியமாக இருந்திருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் முன்னுக்கூட்டி அவங்கள தேர்ந்தெடுக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தம்மை உண்டாக்கின நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாயிருக்க கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு நீ வந்து பாரியா, நீ சும்மா சொல்லாத, நீ வந்து பார், அவர் மேசியாவா இல்லையான்னு சொல்லி பாருன்னா. இயேசு நாத்தான்வேல் தமிழத்தில் வர கண்டு அவரை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றான். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், கபடு இல்லாமல் தான் சொல்ல முடியும். உத்தம இஸ்ரவேல்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நாத்தான்வேலுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு.
அப்போ அவங்க வேதத்தில் உறுதியாக இருக்காங்க. இதெல்லாம் வேதத்தில் நல்லா கொஞ்சம் படித்தவங்க. அதனால தான் யோவான் சுவிசேஷகன் அவங்கள மென்ஷன் பண்ணி எழுதுறார். இயேசு நாத்தானை தமிழ்த்து வரக்கண்டு இதோ அவனை குறித்து இதோ கபடற்ற உத்திரம் இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல் உடனே நாத்தான்வேல் சொல்கிறான், அதற்கு அதை நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். நீர் இப்படி சொல்கிறதுக்கு நீர் எப்படி அறிவேன்? தான் உள்ளத்துக்குள்ளதை தெரியும். நான் சுத்தமானவனா இல்லவனா இல்லாதவனான்னு சொல்லி நம்ம உள்ளத்துக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது இவன் சொல்கிறான், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்ததற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். பிலிப்பு உன்னிட்ட சொல்லும் பொழுதே நான் அறிகிறேன். அப்போ என்ன சொன்ன, தேவனுக்கு தான் தெரியும். நேற்று நீ எங்கள் இடத்துல எங்கே இருந்தா என்னன்னு சொல்லிட்டு தேவனுக்கு தான் எல்லாமே தெரியும். அப்போ அவன் வந்து உணர்ந்துட்டான். அதற்கு நாத்தான்வேல், ரபி நீர் தேவனுடைய குமாரன். பார்த்தீங்களா, தேவனுடைய குமாரன் சொல்லிட்டார். இவன் என்ன சொன்ன, அப்போ என்ன மேசியா, கிறிஸ்து, தேவாட்டுக்குட்டி எல்லாமே ஒன் நம்பர் தான் சொல்லுது, இயேசுவானவர் தான் சொல்லுது. அப்போ இப்போ தேவனுடைய குமாரன் சாட்சி விடுறான். அதற்கு நாத்தான்வேல், நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். அப்போ அவனுக்கு நம்பிக்கை வந்துட்டு, இவர் தான் மேசியான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, அதான் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுறான். நாமும் இந்த உலகத்தில் இயேசுவானவரே தேவகுமாரன் என்று உலகத்தை ஜெயித்தவன் யாருன்னு இருக்கு. அவர் தேவனுடைய குமாரனாய் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி வந்தார். அதை நாம் அறியணும். உலகத்தை நம்மளை ஜெயம் எப்படி? இவர் தேவனுடைய குமாரன், இவர் என்னை மீட்டு கொண்டார் அப்படிங்க நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அதுக்கு தான் உலகத்தை ஜெயித்தவன் யாருன்னு சொல்கிறார். இப்போ உலகத்தை ஜெயித்தவன் என்ன சொல்கிறான்னா, அதற்கு நாத்தான்வேல், ரபி நீ தேவனுடைய குமாரன் சொல்கிறான். சாஸ்திரி என்ன சொல்வான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் நீ சோதிப்பான். நம்மளும் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமா இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும், திட்டவட்டமாக கேட்கணும். அதான் சொல்கிறார் இப்படி. அதற்கு நாத்தான்வேல், நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். அதற்கு இயேசு அவனுக்கு பிரயோத்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய். நான் உன்னை அத்திமரத்தின் கீழே நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னதினால விசுவாசிக்கிறாய். இதிலும் பெரிதானவளை நான் அவனுக்கு காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவளை உனக்கு காண்பாய் என்றார். பின்பு அவரை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தில் ஏறுகிற இறங்குவதை நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 2 திருப்பு சொன்னியாச்சுன்னா ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார்னு அர்த்தம். மோசேயும் பாரு, சாம்பேலும் பாரு, மார்த்தாளேயும் பாரு. அதே போல என்ன சொல்ற, நான் மெய்யாகவேன்னு சொல். அப்போ 2 ட்ரிப்பு சொன்னால் அது பூரணப்படுறது, பூரணமான சுவிசேஷம் இது. பின்பு அவர் அவனை நோக்கி, வானம் திறக்கும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தில் ஏறுகிறதும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். தேவனோடு அவர் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார். அவருக்கும் அந்த யாக்கோபு அந்த கல்தூனில் வச்சு படுத்திருந்த போது தேவதூதர்கள் அந்த வசனத்தை மென்ஷன் பண்ணி தான் இதை சொல்கிறார். அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே நான் பூமியில் வந்திருக்கிறேன், தேவதூதரும் அதிகாரங்களும் என்னை சூழ்ந்து இருக்கிறது, வானம் திறந்திருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். யாருக்கு? நாத்தான்வேலுக்கு. இதை விட இந்த அதிகாரம் முடிஞ்சது. நம்ம இதில் பார்க்கும்பொழுது எப்படின்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் கடைசியில் யோவான் அந்த நிருபத்தில் அவனுடைய சுவிசேஷத்தில் எழுதும்போது கடைசியில் இந்த வார்த்தையை இயேசுவான உயிர்த்தெழுந்த போது எழுதுவார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும் பிடிக்கும். அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன். பூலோகத்தில் வேறு நாமம் நம்மளுக்கு கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை இருக்கு. அது நித்திய ஜீவன், அழியாத ஜீவனுக்குள்ளே நம்ம போகணுன்னா இயேசுடைய நாமந்தான் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் சொல்லணும்.
விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன செய்றாங்கன்னா, இவங்க யூதர்கள் அவருக்கு பிரயோத்திரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னபடியால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்றார்கள். நியாயப்பிரமாணம் இவனை தேவனுடைய குமாரன் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவன் சாவன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவங்க யார் சொல்கிறாங்கன்னா, யூதர்கள். நம்ம தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம அறிக்கை பண்ணுறோம். அதனால் நமக்கு என்ன செய்யணும், நித்திய ஜீவன் தரன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இதுதான் வாக்கு தத்துவம். இதை நம்ம பற்றிக்கொள்வோம். அப்பொழுது நம்ம கர்த்தர் ஒவ்வொரு நம்மை ஆசீர்வதிப்பார். இதோட இந்த சுவிசேஷத்தை முடிஞ்சது, 4 சுவிசேஷம் முடிஞ்சது. இனிமேல் பலபடி நம்ம யோசுவானுடைய இதுக்கு வருவோம். ஒரு பாடல் பாட நிறைவு செய்வோம். நெஞ்சமே கிறிஸ்தேமனுக்கு நீ நடந்து வந்திடாயோ, சஞ்சலத்தால் நெஞ்சுருகி தயங்குகின்றார் ஆண்டவனார், ஆத்துமத்தில் வாதை மிஞ்சி அங்கலாய்த்து வாடுகின்றார், தேற்றுவார் எங்காருமின்றி தியங்குகின்றார் ஆண்டவனார், தேவ கோப தீச்சுளையில் சிந்தை நொந்து வெந்துருகி ஆவலாய் தரையில் வீழ்ந்து அழுது ஜபம் செய்கின்றாரே, அப்பா பிதாவே இப்பாத்திரம் அகல செய்யும் சித்தமானால், எப்படியும் நீன் சித்தம்போல் எனக்காகட்டும் என்கின்றாரே, இரத்த வேர்வை யால தேகா மெத்தனாய்ந்திருக்குதே, கோற்றம் ஒன்றும் செய்திடாத கோற்றவர்க்கு வாதையேனோ, வானத்திலே இருந்து தூதன் வந்தவரை பலப்படுத்த, தான் தஞ்சலத்தோடு மூலன் காலில் நின்று வேண்டுகின்றார், தாங்கொன்னானே தீரை கொண்டு தன் சிசர்கள் உறங்கி வீழ, அங்கவர் தனித்திருந்து அங்கலாய்த்து வாடுகின்றார், நெஞ்சமே கிறிஸ்தேமனுக்கு நீ நடந்து வந்திடாயோ. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. தகப்பனே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே உடைய ரத்தத்தை சிந்தி நீர் ஆண்டவரே எங்களுக்காக நீர் பாடுகளை பட்டு ஆண்டவரே பாவமில்லாத பிரதான ஆசாரியரை எங்களுக்காக இருப்பதற்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடா கொடி ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீரே ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவர். உம்முடைய ஜீவன் எங்களுக்காக சிந்தப்பட்டது ஆண்டவரே. அன்பின் நீளம் ஆழம் உயரம் நாங்கள் அறிவிக்கட்டாத அந்த அன்பை நீங்கள் தியானிக்க எங்களுக்கு பலனை தர வேண்டுமா செபிக்கிறப்பா. நாங்கள் குறை உள்ளவர்கள் கர்த்தாவே, எங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நிறைவாக்க வேண்டுமா செபிக்கிறேங்க கர்த்தாவே. உங்களுடைய வசனம் எவ்வளோ ஜீவனாக இருப்பதற்காய் கோடா கொடி ஸ்தோத்திரம். அந்த ஜீவனுள்ள வசனங்கள் இதயத்திலே ஆழமாய் பதிந்து எங்களுடைய சிந்தனையில் செயலில் எல்லாவற்றையும் நீங்கள் ஆட்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேங்க கர்த்தாவே. மாம்ச சிந்தை எங்களை ஆட்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்க கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலங்களில் எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரப்பா. நாங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம், தேவனுக்கு அடிமைகள். அதனால் கிடைக்கும் பலன் பரிசுத்தமாக முடிவோ நித்திய ஜீவன் சொன்னீங்களப்பா. நித்திய ஜீவன் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா செபிக்கிறேன். இந்த உலக மாயை, இந்த உலக மாயையிலும் மாயா இருக்கு. ஒரு நாளே அழிந்து போவோம், ஒரு நாளே இருந்த இடம் கூட அறியாதுன்னு சொல்லியிருக்கிறதாவே. நாங்களும் அறிவோம். என் தேவனை நாங்கள் உலகத்தில் மாம்சத்தில் இருக்கும் பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொன்னது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும்
உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.